அது பண்ணதே தப்பு, நாங்க வந்தா சரி பண்ணுவோம் அப்படின்னு நம்பி தானே நீங்க பண்றது தான் அதிர்ச்சியா இருக்கு. அது எப்படி சென்னை மாநகராட்சி அப்படின்றது 96க்கு முன்பு அது பட்டியலின மக்களுக்காக இருந்தது. நீங்க உங்களை வந்து திரு ஸ்டாலின் அவர்களை மேயராக்கணும்னே அதை பட்டியலிலிருந்து நீக்கி அவர்களுடைய குரலை கொண்டு போய் முதல்வர்கள் செவியில் நீங்கள் சேர்க்கணும். ஏன் சேர்க்கல, ஏன் அமைதியாக இருக்கீங்க? அது விசிக மற்ற விஷயங்களில் வீரியமாக பேசக்கூடியவர். இப்போ இங்கே வந்துட்டா இப்போ பெரிய போக்குவரத்து ஸ்தம்பிச்சிருன்ற ஒரு பதில் எப்படி ஸ்தம்பிக்கிட்டுமே. ஒரு கவுன்சிலர் கார்த்திக்னு ஒருத்தர் வந்து ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. அதாவது திரு KN நேருக்கு வந்து அவருக்கு உண்டான கமிஷன் அவர் பெற்றுட்டாரு, இவருக்கு வந்து வரல. உள்ளாட்சித்துறையே நீங்கள் நிர்வாகம் பண்ணிட்டு போயிடலாம்ல. உள்ளாட்சித்துறையே இதுக்கு எல்லாத்தையும் இப்படி கார்பரேஷன்ஸ் எல்லாத்தையும் பிரைவேட் செக்டர் பிரைவேட் போயிடலாம். அறம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தூய்மை பணியை தனியாயமயமாக்க 12வது நாளாக தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்த விஷயத்தை சரியாக கையாளவில்லையா திமுக அரசு? இது பற்றி பேச நம்முடைய இணைந்திருக்கிறார் அறம் தமிழ் எடிட்டர் திரு விஜயராமன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். 12 நாட்களாக வெயில் மழைன்னு பார்க்காம அந்த மக்கள் தூய்மை பணியாளர்கள் அங்கே உட்காந்து போராடிட்டு வராங்க. முதலாக நள்ளிரவு வந்து சேகர்பாபு அவர்கள் வந்து செய்தியாளர் சந்திக்கிறார் இந்த பிரச்சனை குறித்து. அதில் வந்து ஒருத்தங்க 2021 வாக்குறுதி கொடுத்தாரு ஸ்டாலின் அவர்கள், தூய்மை பணியை வந்து கவர்மெண்ட் ரீதியாக நடத்துறதுக்கு அப்படின்ட்டு ஒருத்தர் கேட்குறாரு. வாக்குறுதி கொடுத்துருக்கிறார் ஸ்டாலின். கேட்கும் பொழுது அவர் அந்த மாதிரிலாம் இல்லை, காட்டுங்கன்ட்டு பதில் சொல்கிறாரு. அடுத்தது நீங்கள் யார், நீலமெல்லாம் பத்திரிகையாளரே இல்லை, உங்களுக்கு எதுக்கு பதில் சொல்லணுன்ட்டு ஒரு காரசாதமாக அங்கேருந்தே ஒரு அதிருப்தி கிளம்புச்சு. இதை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அவர் பத்திரிகையாளர்கள் நோக்கி பத்திரிகையாளர்களாக இருந்தால் மட்டும் இல்லை, ஒரு மக்கள் பிரதிநிதி, ஒரு அமைச்சர் எல்லோருக்கும் பதில் சொல்ல கடமைப்பட்டவர் தான். அவர் நேரம் வந்து வேணால் அவர் பணியாற்றி கொண்டு இருக்கும் பொழுது நம்ம குறுக்கிட்டு போய் நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்கன்னு நம்ம கேட்க முடியாது. ஆனால் ஒரு போராட்டம் தொடர்பாகவும் மாநகராட்சியில் நடக்கிற விஷயங்கள் தொடர்பாகவும் அவர் தொகுதி சார்ந்தவர்களும் இங்கே தமிழ்நாட்டில் வாக்காளர்கள் யார் வேணாலும் அவர்கிட்ட கேள்வி கேட்கலாம், அவர்கிட்ட போய் கோரிக்கை வைக்கலாம்ல. அதே மாதிரி அந்த கோரிக்கைகளை நீங்கள் என்ன நிறைவேற்ற அடைஞ்சிருக்கு, முன்னேற்றம் அடைஞ்சிருக்குன்னு யார் வேணாலும் கேள்வி கேட்கலாம். இது வந்து பத்திரிகையாளர் தான் கேட்கணுன்ற அவசியம் கிடையாது. ஓட்டு போட்ட ஒவ்வொருத்தங்களுக்கும் நிச்சயமாக கேள்வி கேட்கலாம், அதை தெரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது. இதில் இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவாக இருக்கக்கூடியவங்க எல்லாருமே அது திமுகவிற்கு ரொம்ப ஆதரவான ஒரு போக்கை கடைபிடிக்கிறாங்க. அதன் காரணமாக தான் அவர் வந்து இப்போ அவங்கள மீட் பண்ணி பேசுகிறது ரொம்ப ஈஸின்னு நினைக்கிறாரு. அவங்ககிட்ட கேட்கும் பொழுது பேசிட்டு கூட இதை கட் பண்ணியிருங்கன்னு சொல்லிடுவாங்க. இப்போ இந்த மாதிரி யூடியூபர்ஸ் இன்றைக்கி வந்து விவகரசாக இருக்காங்க. பேசாத பொருள் குறித்து பேச துணிந்தேன்னு இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கிறது சின்ன மீடியாவாக இருக்கக்கூடிய யூடியூப்ஸ் தான். அதில் அவங்க வந்து பிரிண்டிங் மீடியா லைசன்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க, நீலம் பண்பாட்டு குழு. ஆனால் அவர் வந்து இந்த வடசென்னை மாதிரியான ஏரியாவிலிருந்து இந்த கட்டடங்கள் இடிக்கிறது, அடிமட்ட தொழிலாளர்கள், கடைநிலை தொழிலாளர்களுக்கான விஷயங்கள்லாம் அவங்க ரொம்ப தொடர்ந்து பேசிக்கிட்டு வராங்க, கேள்வி கேட்குறாங்க. மீடியாவோட அவங்க அதிகமாக வந்து உறக்க பேசாமல் அவங்க பேசுகிறாங்க. அதற்கான ஒரு ஃபோக்கஸ் அவங்க கொடுக்குறாங்க. அந்த கோபம் ஒரு வேளை அவர்களுக்கு இருக்கலாம். அதில் அவர் வந்து நாங்கள் எங்கள் தேர்தல் வாக்குறுதி கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி அவர் கேட்டது இன்னொரு அப்பந்தமான ஒரு விஷயம். இது எப்படி அவர் பேசுகிறாருன்னு தெரில. அந்த போராட்ட குழுவை வழிநடத்துவர்களே அவங்களே சொல்கிறாங்க, இது நீங்கள் வந்து இப்படி நீங்கள் உச்சரிப்பதும் பேசுவதும் இது வந்து திமுக தலைமைக்கு தான் அவப்பேரை ஏற்படுத்தும். இன்னும் நிறைய பேர், இன்னும் சில பேர் எப்படின்னா விகடன் குழுமத்தை உட்பட திரு சவுக்கு சந்தர் உட்பட சேகர்பாபு இந்த மாதிரியான சமரசத்தில் எப்படி ஈடுபடலாம், பேச்சுவார்த்தைக்கு அவர் எப்படி வரலாம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. அது அவர் வந்து CMDA சேர்மன் அவர் தான். சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தினுடைய தலைவராகவும் அவர் இருக்கிறார். அது வந்து சென்னை கார்பரேஷன் மட்டும் இல்லை, தாம்பரம் கார்பரேஷன், ஆவடி கார்பரேஷன், காஞ்சிபுரம் கார்பரேஷன், 12 நகராட்சிகள், ஒரு தேர்வுநிலை பேரூராட்சிகள் 13, இது மாதிரி ஒரு 5900 ஸ்கொயர் ஃபீட் உள்ளடக்கிய அமைப்புக்கும் இந்து சமய அறநிலைத்துறை மட்டுமல்ல, அவர் CMDAவுக்கும் சேர்மனாக இருக்கிறார். இந்த நகர்ப்புற உள்ளாட்சித்துறை அமைச்சராக திரு KN நேரு அவர்கள் இருக்கிறாரு. அவருக்கு முழு பொறுப்பு இருக்குது. அவர் முதல்ல பேசிட்டு பேச்சுவார்த்தை என்ன, அவர் அனௌன்ஸ் பண்ணிட்டு போயிட்டார், எங்கள் குழு இது எங்களுடைய கொள்கை முடிவு,
இது நீ இனிமேல் ஃபாலோ பண்ணிக்கிட்டு போயிட்டார். இதில் வந்து மேயருக்கும் பங்கு இருக்குது பேச்சுவார்த்தையில். திரு சேகர்பாபு இருக்கிறாரு, திரு KN நேரு, இவங்க எல்லாருமே. இது மட்டும் இல்லாமல் கமிஷனர்ஸ் இருக்கிறாங்க, IAS ஆஃபீஸர்ஸ் இருக்கிறாங்க. கடந்த காலத்தில் இந்த நகராட்சியினுடைய நிர்வாக சீர்கேடுகளுக்கு மிக முக்கியமாக காரணமானவர் அப்படின்னு திரு கார்த்திகேயன் IAS அவர்களை இதே முதலமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டு நிறைய விஷயங்கள் ஊழல் நடப்பதற்கு அவரே திருப்பி கொண்டு வந்து தான் இவங்க நிர்வாகம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. கடந்த ஒரு ஆட்சியில் 15 மண்டலங்களில் 10 மண்டலங்களில் ப்ரைவேட்டைசேஷன் பண்ணி இன்னும் போயிட்டு தான் இருக்குது. அப்படி போயிட்டு இருக்கும்போது இப்போ அது மேயர் அவர்களே கேட்குறாங்க, நீங்கள் 10 மண்டலங்கள் 11 மண்டலங்கள் ஆக்கும் பொழுதெல்லாம் கம்முன்னு இருந்தீங்க, இப்போ இருக்கிறது 4 தான். அதாவது 11 மண்டலம் போது 4, நாங்கள் 2 பண்ணும்போது மட்டும் எதுக்கு இவ்வளவு போராட்டம் அப்படின்னு கேட்குறது இன்னும் ஆச்சரியமாக இருக்குது. அது பண்ணதே தப்பு, நாங்கள் வந்தால் சரி பண்ணுவோம் அப்படின்னு நம்பி தானே நீங்கள் பண்ணுறது தான் அதிர்ச்சியாக இருக்குது. அது எப்படி அப்படின்னே தெரியல. நான் வந்து ஓங்கி ஒரு அடி அடிச்சுட்டு என்னையா கத்துற நீ அப்படின்னு கேட்குற மாதிரி தான் இருக்குது. ஒரு அரசு நீங்கள் வந்து தேர்தல் வாக்குறுதி கொடுத்துருக்கீங்க, 281லேருந்து 285 வரைக்கும் நீங்கள் தேர்தல் வாக்கு கொடுத்துருக்கிறது மட்டுமல்ல, அவங்களும் திருப்பி திருப்பி சொல்கிறாங்க, நீங்கள் ஒரு லெட்டர் எழுதியிருக்கீங்க 19/1/2021 ஒரு லெட்டர் எழுதியிருக்கிறீங்க, இது மாதிரி பண்ணது தப்பு, நீங்கள் இது வந்து இது மாதிரி கோர்ட்டு நடவடிக்கைகளுக்காக காத்திருக்காமல் உடனடியாக பணி வழங்க வேண்டும். அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் ஒரு லெட்டர் எழுதியிருக்கிறாரு. இதில் 153வது ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. போக்குவரத்து தொழிலாளர்கள் தொடர்பான ஒரு ஹெட்டிங்லேயும் வரும்பொழுது அந்த ஹெட்டிங்கு கீழே இவங்க வந்து எல்லா துறையும், மேல்நிலை நீர்த்தேக்கு தொட்டியில் ஒர்க் பண்ணுறவங்க, கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் ஒர்க் பண்ணுறவங்க, சின்ன சின்ன அரசு சார்ந்திருக்கிற துறைகளில் ஒப்பந்த தொழிலாளர்களாக 10 வருடங்கள் இருக்கிற எல்லாத்தையும் நாங்கள் பரிசீலித்து அரசு வேலைக்கு ஆக்குவோம் அப்படின்னு நீங்கள் கொடுத்துருக்கீங்க. அதை தான் கேட்குறாங்க அவங்க. நீங்கள் போய் ராம்கீயில் ஒர்க் பண்ணுங்கள், அங்கே போய் ஒர்க் பண்ணுங்கள், ஏன் இங்கே இருக்கீங்க, உங்களுக்கு இங்கே விட அங்கே பெனிஃபிட்ஸ் அப்படின்னு இப்போ சொல்லியிருக்காங்க. சார், இன்றைக்கி தினமலரில் கூட அள்ளி கொடுத்தும் அடம் பிடிக்கிறாங்க அப்படின்ட்டு ஒரு 15 சலுகை அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்களே. தினமலர் எப்பொழுதும் திமுகவுக்கு எதிரான ஒரு செய்திகளை வெளியிடுவாங்க. இதில் ஆச்சரியமாக இருக்குன்னா இதுக்கு பின்னணியில் எல்லாருமே இருக்காங்க. அதிமுகவும் இருக்கிறாங்க, பாஜகவினுடைய தொழிலதிபர்கள் எல்லாருமே இந்த கான்ட்ராக்டில் பின்னணியில் இருக்கிறாங்கன்ற உண்மை. அதனால தான் அள்ளி கொடுத்தப்போ அவங்க வந்து ஏன் போகாமல் இருக்கிறாங்க. அவர்களுடைய தரப்பு என்ன, நீங்கள் எனக்கு அரசு வேலை கொடுக்குறேன்னு சொன்னீங்கல்ல, ஒன்று. ரெண்டாவது, எங்களை பழைய ஒரு பணிக்கு எங்களை ரீட்டைன் பண்ணுங்கள். ஏற்கனவே அவங்க மாநகராட்சியில் மட்டும் என்ன அரசு பணியாக இருந்தால் சாலை பணியாளர்கள்னு சொல்லி இருந்தாங்க. அவங்களும் வந்து ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் பண்ணிடும்போது செல்வி ஜெயலலிதா வந்து ஒட்டுமொத்தமாக அவங்கள வீட்டுக்கு அனுப்புனாங்க. காம்பன்சேஷன் பண்ணுறோம் 10,000 பேர்த்து அப்படின்னு சொல்லி கலைஞர் ஆட்சிக்கு வந்து மறுபடியும் அவர் வந்து பணி போட்டு கொடுத்தாரு. அவங்களுக்கான பெனிஃபிட்ஸ் இன்னும் சேரல. நேற்று காலை அவர்கள் போராட்டத்திற்கு அவங்க அனுமதி கேட்டு அனுமதி மறுக்கப்பட்டு போராடி அவர்கள் எல்லாம் ஒரு குண்டுகட்டாக அப்புறப்படுத்தி இருக்கிறாங்க சாலை பணியாளர். நீங்கள் இது மாதிரியான ஒரு தேர்தல் நடக்கிற பொழுது நீங்கள் கொடுக்குற வாக்குறுதி, அந்த வாக்குறுதி வந்து கடந்த காலங்களில் நீங்கள் நிறைவேற்றி இருக்கீங்க, செஞ்சுருக்கீங்க அப்படின்ற அடிப்படையில் தானே உங்களுக்கு நிற்கிறாங்க. நீங்களும் இதே மாதிரியான நடவடிக்கை. சென்னை வந்து திமுகவோட கோட்டை, அது மூலம் தலித் மக்கள் மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையாக DMK இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நிச்சயமாக பட்டியலின மக்கள் குறிப்பாக அருந்ததியர் தான் அது பெரும்பாலும் இருக்கிறாங்க. பெரும்பாலும் இந்த கடந்த காலங்களில் நீங்கள் மேயராக இருக்கும் இந்த அதாவது ஒரு உள்ளாட்சி அமைப்புகளில் எந்த மக்கள் அதிகமாக இருக்கிறாங்களோ, அதில் குறிப்பாக பட்டியலின மக்கள் அதிகமாக இருந்தால் அவர்களுக்கான ஒரு தொகுதியாகத்தான் அது அறிவிக்கப்பட்டு நாம் தேர்தல் நடந்து வந்திருக்கு. உள்ளாட்சித்துறையில் சென்னை மாநகராட்சி அப்படின்றது 96க்கு முன்பு அது பட்டியலின மக்களுக்காக இருந்தது. நீங்கள் உங்களை வந்து திரு ஸ்டாலின் அவர்களை மேயராக்கணுன்னே அதை பட்டியலிலிருந்து நீக்கி அது வந்து ஒரு பொது தொகுதியாக கொண்டு வந்தாங்க. இப்போ 2021க்கு முன்பு வரைக்கும் அது வந்து ஒரு பொது இடமாக மேயர் கார்பரேஷனாக அது இருந்துச்சு. அதில் வந்து மாறி இவர் இருந்தார், ஸ்டாலின் இருந்தாலும், மாசு இருந்தாலும், சைதி துரைசாமி இருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் தொடர்ந்து அந்த இடத்தில் வகித்து சாதனைகள் செய்திருந்தாலும் இங்கே வந்து அடிப்படையில் இது யாருக்கான இடம், இது எந்த மண்ணுக்கான இடம் அப்படின்றது அவருக்கு நல்லா தெரியும். இந்த விஷயத்தில் ரொம்ப அவர் வந்து பாராமுகமாக இருப்பதும், இங்கே மக்கள் நடக்கிற இடத்துல வந்து அவங்களுடைய பிரதிநிதிகளே, துறை சார்ந்த மந்திரிகளையோ அவர் என்ன நடந்ததுன்னு அவர் கேட்டு பெறுவதையோ இவ்வளவு தாமதமாக இருக்கிறது அது ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது. அது அவருக்கு பெரிய ஒரு எதிர்விளைவுகளை தான் எதிர்காலத்தில் ஏற்படுத்தும். அடுத்ததாக திமுகவோட தோழமை கட்சிகளான கம்யூனிஸ்ட்டு, தலித் மக்களோட மிகப்பெரிய பிரதிநிதித்துவமாக இருக்கிற திருமாவளவன் அவர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு குரலை தரலன்னு ஒரு விமர்சனம் வைக்கிறார். அவர் ஒரு மென்மையான போக்கு தான் சொல்கிறார். அவர் வேற டைவர்ஷன் வேற பக்கம் எடுக்கிறாரு. வந்து
இரவு வந்து சந்திச்சிருக்காரு. கலைஞரை அதிகமாக தாக்குறாங்களே அப்படின்ற கவலை இவர் ஏன் படணும்? உங்களுடைய கோரிக்கைகளை அவர் வந்து தொடர்ந்து அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும். நாங்கள் வந்து எப்பயுமே இது ஒரு முறை அவர் ஒரு நேர்காணலில் தெரிவித்தார், நான் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்களெல்லாம் கடுமையாக எதிர்த்து நாங்கள் கண்டால் பானால் எதுவும் இல்லை, அதனால் நாங்கள் ஆட்சி அதிகாரத்தோடு நாங்கள் பங்கு பெற்று இந்த அடித்தட்டு மக்களுக்கான விஷயங்களை செய்வதில் நாங்கள் பெரும் பங்கு வகிக்கணும்னு நினைக்கிறேன். அது சரிதான். ஆனால் நீங்கள் போய் இதுக்கான உரிமை உங்களுக்கான மக்களுக்கான உரிமை தானே. ஆதித்தமிழர் பேரவைன்னு ஒரு கட்சி இருக்குது, ஆக்டிவாக இருக்கிறாங்க. அவங்களும் இந்த கடந்த 2021 ஒரு தொகுதியை பெற்று அவர்கள் வெற்றி பெறவில்லை. ஆனால் இதற்கு முன்னாளில் வந்து நின்று பேசணுமா இல்லையா? திமுகவினுடைய தோழமை கட்சிகள் ஆச்சரியமாக இருக்குது. இதே போலவே இன்னொரு தலித் கட்சி மக்கள் விடுதலை கட்சின்னு சொல்லி அவங்களும் சவுத் சைடில் தேவேந்திர குலவாளர்களுடைய பிரதிநிதியாக அவங்களும் பணியாற்றிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்களாம் ரொம்ப குறைவாக பேசுகிறாங்க. கவின் விஷயத்துலேயே அவங்க ரொம்ப குரலெல்லாம் எதுவுமே வரவே இல்லை. ஏன்னு தெரிய மாட்டேங்குது. ஒரு சிலர் தான் திமுகவுக்கு எதிராக பேசக்கூடிய வரிசையில் இருக்கிறவங்க தான் குரல் பேசுகிறாங்க. நீங்கள் ஆதரவாக இருக்கணும், நீங்கள் உடனே களத்துக்கு போய் அங்கே வந்து ஆதரவாக நிற்கணும். அதே மாதிரி அவர்களுடைய குரலை கொண்டு போய் முதல்வர்கள் செவியில் நீங்கள் சேர்க்கணும். ஏன் சேர்க்கலை? ஏன் அமைதியாக இருக்கீங்க? அது விசிக தலைவர் மற்ற விஷயங்களில் வீரியமாக பேசக்கூடியவர் திடீர்னு ஒரு முறை வந்து மதுவை எதிர்த்து மதுக்கடைகள் இருக்கக்கூடாதுன்னு தனி போராட்டம் நடத்தினார். அதிமுகவுக்கு அழைப்பு விடுத்தார். அப்படியே டைலூட் ஆகிட்டார். அப்புறம் திமுக பிரதிநிதிகள் அங்கே வந்து கலந்துட்டு அதில் என்ன இருக்குது? நீங்கள் ஒரு ஆளுங்கட்சிக்கு அறிவுரை சொல்லிக்கிற அளவுக்கு ஒரு மாநாட்டை போட்டிங்கன்னா அப்போது அங்கே மாநாட்டுக்கு அது ஒத்த கருத்து இருக்கிறவங்க தானே நீங்கள் கொண்டு வரணும். அங்கேயே ஒரு டைல்யூட் ஆகிட்டார். இங்கேயும் இதே மாதிரி தான். இந்த விஷயங்களில் இப்போ அவர் எம்பியாக பணியாற்றி கொண்டிருக்கார். திரு ரவிக்குமார் அவர்கள் எம்பியாக பணியாற்றிருக்காருன்னா அதுக்கடுத்து இருக்கிற வீரியமிக்கிற பேச்சாளர்கள்லாம் இருக்கிறாங்க உட்பட அவங்களெல்லாம் போய் ஏன் போகலைன்னு நமக்கு ஆச்சரியமாக தான் இருக்குது. அடுத்ததாக தாவேக தலைவர் விஜய் அவர்கள் வந்து இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸ் தான் பண்ணிட்டு இருக்காருன்னு இப்போ வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. கவின் ஆணவ படுகொலைக்கே பெருசாக அவர் எதுவும் ரியாக்ட் பண்ண மாதிரி தெரியல. இப்போயும் வந்து தலித் மக்கள் இப்படி இறங்கி கஷ்டப்பட்டு போராடும் போது அவர் ஏன் பனையூரில் கூப்பிட்டு நிதி திட்டங்கள் வழங்கிட்டு அங்கேயே சந்திக்கிறார் மக்களை? களத்துக்கு வரணுமா இல்லையா? இல்லை, கவினுடைய அந்த படுகொலை ஆணவ கொலையில் வந்து அவர் பேசாமல் இருக்கிறாருன்னா இன்னொரு தேவர் சமுதாயமோ அந்த முக்குளத்தூர் சமுதாயத்தினுடைய ஓட்டை பெறணும்னு நினச்சி கூட அமைதியாக இருந்திருக்கலாம். அது ஒரு வகையில் புரிஞ்சுக்கலாம். அவருக்கு என்ன அட்வைஸ் அப்படி தானே பண்ணுவாங்க. ஏன்னா அவர் முழு நேர ஒரு அரசியல்வாதி கிடையாது இது வரைக்கும். இனிமேல் தான் இறங்க போகிறோன்னு சொல்கிறாரு. அப்போ அவருக்கு வரக்கூடிய அறிவுரைகளை ஏற்று அவர் நடக்கலாம். ஆனால் இந்த விஷயங்கள் நீங்கள் சென்னையிலேயே தான் வளர்ந்துருக்கிறீங்க, உங்களுக்கு என்ன தெரியாமல் இருக்குமா? மழை வெள்ள நிலைகளெல்லாம் நீங்கள் நேரில் கண்டிருக்கிறீங்க. செய்தித்தாள் ஒரு அரசியல்வாதினா நீங்கள் செய்தித்தாள் ஊடகங்களை கூர்ந்து கவனிக்கணும். இப்போ இங்கே வந்துட்டால் இப்போ பெரிய போக்குவரத்து ஸ்தம்பிச்சிருன்ற ஒரு பதில் எப்படி ஸ்தம்பிக்கிட்டுமே என்ன ஆயிரும்? அப்போ தானே மக்களுக்கு ஒரு கவனம் அரசுக்கு கவன ஈர்ப்பை ஏற்படுத்துவதை விட நீங்கள் அதை விட என்ன அப்போ தான் மக்கள் ஒரு காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்டு அவங்கெல்லாம் வந்து பேசுகிறாங்க, ஆதரவு தெரிவிக்கிறாங்க. நீங்கள் இந்த ஊர்லேயே வளர்ந்துருக்கிறீங்க, இந்த மண்ணின் மைந்தரா நீங்கள் பார்க்கப்படுறீங்க. நீங்கள் ஒரு அரசியல் கட்சியை முன்னெடுத்து செல்லணும்னு நினைக்கிறீங்க, வெற்றி பெறணும்னு நினைக்கிறீங்க. அப்போ களத்துக்கு தான் வரணும். அது வந்து இவருடைய பேச்சு, இவருடைய ஒரு ஆதரவு குரல் ஒரு வலிமையாக வந்திருந்தாலும் இப்போ அவர்கிட்ட இருந்து தனிப்பட்ட அறிக்கையும் பெரிதாக வரல. மதுரை மாநாட்டில் பேசுவார்னு நினைக்கிறீங்களா? அப்படி தான் நடந்திருக்கு. போய் மாநாடாக பேசி மட்டுமே மக்களுக்கு வந்து ஒரு நினைக்கிறாரு. இதெல்லாம் ரொம்ப பல வாய்ப்புகளை தவற விட்டுட்டார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அவர் நின்றுருக்கணும். எதிர்காலத்தில் அங்கே தான் நிற்க போகிறாருன்னே சொல்கிறாங்க. நின்றுருக்கணும், இல்லைன்னா இவர் யாரையாவது நிற்க வச்சுருக்கணும். இந்த மாதிரி இந்த இடத்துல இவர் களத்துக்கு வந்துருக்கணும். அது ரெடியாக இவர் வந்தால் தானே மீடியா அட்டென்ஷன் எடுக்கணும். 12 நாட்கள் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எதையும் கவர் பண்ணுறதில்ல. இந்த மாதிரியான அரசுக்கு எதிரான விஷயங்களை கவர் பண்ணுறதில்ல. அப்போ நீங்கள்லாம் வந்து நின்று பேசினால்தான் இன்றைக்கு பிரபலமாக இருக்கிறவர்கள் திரைப்பட பிரமுகர்கள் எல்லாம் போய் பேசுகிறாங்க. அதை தொடர்ந்து கட்சி திருமதி பிரேமலதா விஜயகாந்த் போகிறாங்க, திரு சீமான் போகிறாங்க, திரு சீமான் 2 முறை போனார். அவங்க எல்லாரும் பேசும் பொழுது அவங்க இங்கே இருக்கிற இந்த மக்களுக்காக நீங்கள் பேசணும்னு நினைக்கிற நீங்கள் வந்து இறங்கி வந்திருக்கணும் தான். அம்பேத்கரை தன்னுடைய தலைவராக நீங்கள் வழிகாட்டு தலைவராக சொல்கிறீங்க, பெரியாரை சொல்கிறீங்க, அப்போது வரணுமா இல்லைங்களா? சார், இந்த தூய்மை பணியாளர்கள் பிரச்சனையில் வந்து இந்து அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்களை வச்சு இந்த விஷயத்தை பேசுகிறதால தான் குழப்பங்கள் உருவாகுதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இதற்கு முன்னால் அமைச்சர் திரு KN நேரு அவர்கள் பேசியதாகவும் அவரும் ஒரு அறிக்கை சொல்லியிருக்காரு. நான் ஒரு முறை பேசினேன். அதுக்கப்புறம் இவர் வந்து திமுகவுக்கு தான் சென்னையை சேர்ந்தவர் அப்படின்னு நான் முன்னே குறிப்பிட்டேன். CMDAவினுடைய தலைவர் அவ்வளோதான். அதனால் அவர் பல நிகழ்ச்சிகளில் சென்னை தொடர்பான விஷயங்களில் மேயர் திரு பிரியாராஜனோடு அவர் இணைந்து ஏதாவது ஒரு அடிக்கல் நாட்டுறது, செங்கல் கையில் வச்சுக்கிட்டுலாம் நீங்கள் நிறைய புகைப்படங்கள் எல்லாம் பார்த்துருக்கலாம்.
அப்போ மேயருக்கான பொறுப்பு மட்டுமல்ல, இங்கே இருக்கக்கூடிய மாநகர பெருநகர வளர்ச்சி குழுமத்தினுடைய பங்கு அவருக்கு இருக்குது. அவரை வச்சு பேசுகிறதுனாலலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு கவுன்சில் கார்த்திக்னு ஒருத்தர் வந்து ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. அதாவது திரு KN நேருக்கு வந்து அவருக்கு உண்டான கமிஷன் அவர் பெற்றுட்டார், இவருக்கு வந்து வரல, அதனால் அவர் வந்து அவரே தூண்டி விட்டார் அப்படின்னு திரு சவுக் சங்கர் கூட இன்றைக்கி ஒரு பேட்டியில் குறிப்பிட்டிருக்காரு. இவர் தான் ஃபஸ்ட்டு தூண்டி விட்டார். அதுக்கப்புறம் இவரே வந்து மக்களை கலைஞ்சு போகுன்னு சொன்னதுனால அவங்க கலைஞ்சு போகலை, அவங்க உடனே உஷாராயிட்டாங்க. ஏன்னா ஏற்கனவே 10 மண்டலங்கள் ப்ரைவேட்டைசேஷன் ஆகிருக்குது, அங்கே ஒர்க்கு நடந்துட்டு தான் இருக்குது. இதை இவங்க ஏற்கிறதுல பிரச்சனை இல்லை. இப்படி ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணால் உடனே அதை தீர்க்க சொல்லி தனக்கு ஒரு அறிவுரை வரும். அதை வச்சு அந்த யார்கிட்ட கான்ட்ராக்டடாக அவர்கிட்ட இருந்து பணம் வாங்கலாம் அப்படின்னு எல்லாம் ஒரு தியரி இருக்குது. நமக்கு தெரியல. இது வந்து அந்த கவுன்சில் கார்த்திக்னு சொல்கிறார், திரு சவுக்கு சங்கர் சொல்கிறார். ஆனால் இந்த விஷயத்தை நீங்கள் ஒரு திராவிட மாடல், திராவிட கட்சி அப்படின்றது இந்த தென்னிந்திய மாநிலங்கள் உள்ளடக்கியது. அந்த மாநிலங்கள்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னு நீங்கள் பார்க்கணும். நீங்கள் நிறைய விஷயங்கள் இப்போ EBயில் நீங்கள் ஒரு ரேட் ஏற்றுறீங்கன்னா, ஏதாவது ஒரு விஷயத்தை விலையேற்றம் செய்தால் மற்ற மாநிலங்களோடு ஒப்பிட்டு முழு பக்கம் அறிக்கை விடுறீங்க. இதில் வந்து விலை வந்து இதை விட நாங்கள் மற்ற மாநிலத்தோடு எங்களுக்கு கம்மி, பல விஷயங்களோட ஒப்பிடுறீங்க. தொழில்துறை இதெல்லாம் மற்ற மாநிலம். இப்போ மற்ற மாநிலங்கள் என்ன, தெலுங்கானா, ஆந்திரா, இவங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். அங்கே வந்து கவர்மெண்ட் ஜாப் ஆக்கியிருக்காங்க. உங்களுக்கு இது ஆக்குவதில் என்ன பிரச்சனை? அதாவது கவர்மெண்ட் வந்து 2 விஷயங்கள், ஒரு எசென்சியல் சர்வீஸ் செக்டார்னு ஒன்று இருக்குது, அதை அவங்க கையில் வச்சுருப்பாங்க. அதில் ஓரளவுக்கு தான் ப்ரைவேட்டைசேஷன் பண்ண முடியும். இப்போ எஜுகேஷனை நாங்கள் முற்றிலும் அப்படின்னு வெளியேற முடியாது. அது ஒரு சர்வீஸ் செக்டர். அதுதான் நமக்கு ரீப்ரொடக்டிவிட்டியை அதிகமாக்கி கொடுக்குறது. அது மாதிரி நிறைய துறைகள் இருக்குது. இப்போ டிஃபென்ஸு, ரயில்வே, இதெல்லாம் கூட சென்ட்ரல் கவர்மெண்ட்னா இதெல்லாம் எசென்சியல் சர்வீஸில், அதாவது சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டில் அவங்க இருப்பாங்க. அந்த மாதிரி இது ஒரு சேவைத்துறை. இந்த சேவைத்துறையை அரசு கையில் வைத்திருப்பது தான் எந்த காலத்திலையும் சிறப்பான விஷயம். ஒரு பெரிய இடர் நேருகிறது, அதாவது ஒரு மழை வெள்ளமோ, ஒரு வெளிநாட்டு பாதுகாப்புக்காக ஒரு அதிபர் வர, சீன அதிபர் வர, இப்போ எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலின் கூட குறிப்பிட்டிருக்காரு, சீன அதிபர் வருகை இப்போலாம் வரும் பொழுது நீங்கள் தான் நேரடியாக அந்த தூய்மையும் தூய்மை பணியாளர்களோட இதையும் நீங்கள் தான் அறிவுரை கொடுக்க, இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும். ஒரு தீபாவளினா கூட மிகப்பெரிய கஷ்டம் நீங்கள் அந்த கான்ட்ராக்ட் தான் பேசுவீங்க. அப்படி எதுக்கு இத்தனை IAS அதிகாரி, இத்தனை பேர் எதுக்கு அங்கே இப்போ ஒர்க் பண்ணுறதுல என்ன இருக்குது? ஆமாம், கார்பரேஷனில் மேயர் எலெக்ஷனே எதுக்குன்னு கேட்குறேன். நீங்கள் ப்ரைவேட்டில் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உள்ளாட்சித்துறையே நீங்கள் நிர்வாகம் பண்ணிட்டு போயிடலாம். இல்லை, உள்ளாட்சித்துறையே எதுக்கு எல்லாத்தையும் இப்படி கார்பரேஷன்ஸ் எல்லாத்தையும் ப்ரைவேட் செக்டர் போயிட்டான். அப்போ அதை வந்து அவர் முழுமையாக உணர்ந்து நீங்கள் மற்றவர்களிலிருந்து வித்தியாசப்படுகிறீர்கள் என்று நினைத்தால் நிச்சயமாக இவர்களுக்கு வந்து ஒரு சீரியஸாக இதை எடுத்து அவர்களுக்கு அரசு பணி வழங்குவது தான் தீர்வாக இருக்க முடியும். இரவு பகல் பார்க்காம உழைக்கிற தூய்மை பணியாளர்கள் விஷயத்தில் வந்து காலம் தாழ்த்தாமல் திமுக அரசு சீக்கிரம் ஒரு சுமூகமான தீர்வு எட்டணும்னு எதிர்பார்க்கணும். உங்கள் கருத்து பதிவுக்கு மிக்க நன்றி சார். நன்றி. நேயர்களை இணைந்திருங்கள் அறம் தமிழுடன். நன்றி.